Hi friends, welcome you all to Deep Matrix. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா GitHub ஆக்ஷன்ஸில் எப்படி என்விரான்மெண்டல் வேரியபிள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பைத்தன் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது லைக் CI/CD பைப்லைனில் விச் யூஸிங் GitHub ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக எப்படி இந்த CI/CDயில் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிளை யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் ஐடு லெட்ஸ் மூவ் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணிப்போம். env var அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் கீப் இட் பப்ளிக் அண்ட் ஆஃப்டர் தட் கிரியேட் ரெப்போசிட்ரி. ஸோ ஒன்ஸ் ரெப்போசிட்ரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோன்னா, இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இந்த கோடை, பிகாஸ் ஐ நீட் இட் லேட்டர். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ கோட் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு கிளிக் ஆன் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் கிளிக் பண்ணால் மார்க்கெட் பிளேஸ் போயிடும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பைத்தனோட ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கலாம். ஓகே, பைலின்ட்ரு வேணாம். ஸோ நமக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கும், பைத்தன் சர்ச் பண்ணலாம். ஸோ பைலின்ட், ஓகே, கிரியேட் அண்ட் டெஸ்ட் பைத்தன் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகர் கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் டெம்ப்ளேட் கிடைக்கும். ஸோ இந்த கோடே நமக்கு போதும். இது வந்து கமிட் சேஞ்ச். அதுக்கு முன்னாடி ஆன் புஷ் வந்து பிரான்ச்சில் இருக்குது. இதை வந்து ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்னு மாற்றிப்போம். ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்னு கொடுத்தோன்னே இது வந்து மேனுவல் ட்ரிகர் ஆகிடும். ஸோ கமிட் சேஞ்சில் இதை கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் போகலாம். ஸோ நமக்கு ஒரு இது பைத்தன் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்சில் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் ஃப்ளோ ஹேஸ் அ ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் ஈவென்ட் ட்ரிகர். ஸோ நான் வந்து ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து கோட் ரன் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ என்விரான்மெண்டல் வேர் வந்து ரெடி. நம்ம இதை ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம க்ளோன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு லெட் மீ ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட். சிஎம்டி ஓப்பன் பண்ணிப்போம். சிஎம்டியில் கிட் க்ளோன், நான் என்னோட யூஆர்எல் GitHub URL ஸோ கொடுத்தேன்னா க்ளோனிங் இன்ட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள்னு வரும், க்ளோன் ஆகிடுக்கும். ஸோ env வேர்க்குள்ளே போயிட்டு, ஸோ இப்போ அகெயின் ஐ வில் ஓப்பன் ஒன் மோர் கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணும், கோட் டாட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. GitHubக்குள்ளே ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ளே பைத்தன் ஆப் டாட் பை. ஸோ இதுதான் நம்ம மெயின் ஃபைல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு பைத்தன் ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணிப்போம் அவுட் சைடு. எதுக்குன்னா அந்த பைத்தன் ஃபைலை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை வந்து ஆப் டாட் பை அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 பேசிக்கான விஷயம் பண்ணலாம். ஒன்று print hello world. print hello world கொடுத்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ பைத்தன் ஆப் டாட் யாமலில் பை டெஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இது வந்து பை ஸ்கிரிப்ட், ஸோ பைத்தன் ஆப் டாட் பை அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ சேவ். இப்போ டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மை லேப்டாப் இஸ் பிட் ஸ்லோ. git add dot git commit -m second commit. ஸோ கமிட் பண்ணியாச்சு. git push -u origin main. ஸோ இந்த 3 கமாண்ட் ரன் பண்ணோன்னா நம்ம சேஞ்சஸ் வந்து புஷ் ஆகிடும் கோடில்.
ஸோ வெயிட் பண்ணலாம் புஷ் ஆகுதானு. ஸோ கோட் புஷ் ஆயிருச்சு. ஸோ லெட் மீ கெட் பேக் டு மை GitHub ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா யூ கேன் see தி நியூலி ஆடட் ஃபைல்ஸ். ஒரு app.pyயும் ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா app.py ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்ஷன்ஸ் போகலாம். ஆக்ஷன்ஸில் போய் பைத்தன் அப்ளிகேஷனை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பைத்தன் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். பை ஸ்கிரிப்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கோட் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது. ஸோ ஹவு டு யூஸ் GitHub என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், அதில் போய் நம்ம டைரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, env. ஸோ பில்டு கீழே நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாபுக்கு கீழேயும் ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ பைத்தன் வெர்ஷன் அப்படின்னு வைப்போம், which is 3.10 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இல்லைனா pyvன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. ஓகே, pyv. ஸோ இதை நான் 3.10 டிக்ளேர் பண்ணிட்டேன். இது எப்படி நீங்கள் பைத்தன் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம import os கொடுக்கணும். import os. அடுத்து வந்து v ஈக்குவல் டு, அதாவது வெர்ஷன் ஈக்குவல் டு os.get env. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துர்லான்னா, நம்மளோட இது வந்து pyv தானே. ஸோ pyv. அதுக்கப்புறம் நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது வந்து v. ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்ணி பார்க்கலாம். git add dot git commit -m env added git push -u origin main. ஸோ புஷ் பண்ணியாச்சு. சேஞ்ச் ஏதாச்சும் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் போயிட்டு நான் திருப்பி ரன் பண்ண போகிறேன் என்னோடய பைத்தன் ஸ்கிரிப்டை. ஸோ பைத்தன் அப்ளிகேஷன். ஸோ திஸ் வில் நாட் டேக் மச் டைம். ஸோ சீக்கிரமே ரன் ஆகிடும் மோஸ்ட். ஏன்னா பெரிய எக்ஸிக்யூஷன் பார்ட்டுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்லைன் ஸ்கிரிப்ட் தான். பார்த்தீங்கன்னா டன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டில் என்ன வந்திருக்குன்னா 3.1. பட் நம்ம பைத்தன் ஸ்கிரிப்டில் போய் பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறது v தான், which is directly getting it from this pyv. ஸோ 3.10 தான் 3.1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம சீக்ரெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருவோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ ரெப்போவில் வந்து செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸ் போய்ட்டு சீக்ரெட் அண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஆக்ஷன்ஸ், ஏன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது GitHub ஆக்ஷன்ஸ் தான். ஸோ கிரியேட் நியூ ரெபாசிட்டரி சீக்ரெட். இதில் வந்து மை சீக்ரெட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். மை சீக்ரெட். ஓகே, மை சீக்ரெட்குள்ளே ஹலோ பை யூசர்ஸ் அப்படின்ற ஒரு இது கொடுத்துடலாம். இல்லைனா நம்ம நம்பர் கூட கொடுத்துடலாம், 1 2 3 4 5 6 7 9 0. ஓகே, ஸோ மை சீக்ரெட்ன்றதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, விச் இஸ் கால்ட் மை சீக்ரெட். இப்போ நான் அந்த மை சீக்ரெட்டை நான் வந்து பைத்தன் ஸ்கிரிப்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் என்விரான்மெண்டல் வேரியபிளை ஆட் பண்ணணும். நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு, ஓகே, நம்ம அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்துப்போம். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சீக்ரெட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ VS கோடில் இப்படி கொடுத்துக்கலாம். API கீக்கு பதிலாக நம்ம கொடுக்க வேண்டியது மை சீக்ரெட்.
அதுக்கப்புறம் ஆப்பில் போய் என்ன கொடுக்கணும்னா நம்ம நம்பர் அப்படின்றத கொடுத்துடணும். நம்பர் NUM. நான் NUM பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த அந்த 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஓகே, சேஞ்சஸ் ஆர் டன். git add dot git commit -m secret added git push -u origin main. இதை புஷ் பண்ணிடலாம். புஷ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டைம் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேச்சில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் ஆகிருக்கும் இந்நேரம் சேஞ்சஸ்லாம். ஸோ தெர் இஸ் ஒன் மோர் ஒர்க் ஃப்ளோ ரன் ஒர்க் ஃப்ளோ. ஸோ மோஸ்ட்டாக எரர் வராது. இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா மேபி அந்த சீக்ரெட்டோட சின்டாக்ஸில் எரர் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அகெயின் பில்ட் சக்ஸஸ்ஃபுல். பை ஸ்கிரிப்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சீக்ரெட் அப்படின்றதுனால நம்மளால் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் வந்து உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும்போது ஸ்டார்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து சீக்ரெட் அப்படின்றதுனால. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ நம்ம அமேசான் S3 பக்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்வீஸோ யூஸ் பண்ணும்போது அதோட க்ரிடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக கோடில் கொடுத்தீங்கன்னா GitHub, அதாவது AWSலேருந்து மெசேஜ் வரும், யுவர் க்ரிடென்ஷியல்ஸ் ஹேஸ் பீன் எக்ஸ்போஸ்டு டு சம் பப்ளிக் பிளேஸ்னு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சீக்ரெட். பட் இதை வச்சு வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். லைக் இப்போ எக்ஸாம்பிள் நான் 4 கொடுக்குறேன்னா 4 × 2 வந்து 8 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். மேபி அதையும் கூட நம்ம ஒரு டைம் டெமோ பார்த்துடலாம். ஓகே, நம்பர் மல்டிப்ளை பை 2ன்னு கொடுப்போம். மேபி இந்த டைம் நம்பரை வந்து ஒரு ஈஸியான வெரிஃபிகேஷனுக்காக நம்பரை வந்து சின்ன நம்பர் ஆக்கிக்கலாம். ஸோ போய் ஆக்ஷன்ஸ், மை சீக்ரெட்டில் ஸோ நான் ஒரு புது வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன் 4 அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்ட் கேட்கும் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா சீக்ரெட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என் கோடு படி நம்பர் மல்டிப்ளை பை 2 இட் ஹேஸ் டு கிவ் 8. ஓகே, 8 தான் நம்ம அவுட்புட்டாக வரும். ஸோ வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ ஆக்ஷன் போயிட்டு நான் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லைன்னா கோட் ரிமைன் சேம். ஓகே, இல்லை, ஆக்சுவலாக நம்ம கோடையும் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹவ் டு புஷ் இட் பேக். git add dot. ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா CI/CD யூஸ் பண்ணுறதுல நான் இப்போ ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணும்போதும் நான் இந்த git கமாண்டை மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ என் ஆட்டோமேட்டிக்காக என் சேஞ்செல்லாம் வந்து அப்டேட் ஆகிடும். git push -u origin main. ஓகே, புஷ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்ஷன்ஸில் ஒன் மோர் டைம் ஒர்க் ஃப்ளோ ரன். So let's check whether we are getting 8 as output. Okay. ஸோ சின்ஸ் சீக்ரெட்டுன்றதுனால நமக்கு அது 8 அப்படின்றது பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. பட் இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக இதை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம க்ரிடென்ஷியல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ்க்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஸோ மேபி இந்த வீடியோவில் இது போதும். ஐ ஹோப் யூ ஆல் கெட் தி ஐடியா ஆஃப் வாட் சீக்ரெட் அண்ட் வேரியபிள்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு S3 பக்கெட்டை CI/CD வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நான் சீக்ரெட்டாக AWS ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் நான் வந்து சீக்ரெட்ஸ் அப்படின்றதுல கொடுத்து I'll show you a demo. Okay. Thanks for the time. I hope you all like this video. Do subscribe our channel. Until then, enjoy learning. Thank you.